ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங். இது வெட்னஸ்டே மார்னிங். இன்றைக்கான மினி பிளாக் பார்த்துடலாமா? ஸோ எங்களோட காலனியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பில்டிங்காக விண்டோஸு வாலில் உள்ள உட்டெல்லாம் நீட்டாக மாற்றிட்டு வராங்க, புதுசாக மாற்றிட்டு வராங்க. ஸோ அந்த பக்கம் பார்க்குறது பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் ஃப்ரெஷ்ஷாக அவங்க மாற்றினது. அதே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னும் மாற்றலை, ப்ரௌன் கலராக இருக்கிறது பழசு. ஸோ ஒன் பை ஒன்னாக பண்ணிட்டு வராங்க. இது ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு இந்த வேலை. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா மஷ்ரூமும் ப்ரொக்கோலியையும் வேக வச்சு சாட்டே பண்ணி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அவகேடோ பெப்பர் சால்ட் போட்டு எடுத்துக்கிட்டோங்க. சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் தான். அண்ட் ஒரு ஸ்மூத்தி ஒன்று அடிக்க போகிறேங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் பெரிஸ் கூட இந்த க்ரீக் யோகர்ட்டை போட்டு அடிக்க போகிறோம். லாஸ்ட் டைம் வாங்கினதை ஒரு ஷார்ட்ஸில் காமிச்சிருப்பேன். இப்படி தாங்க இருக்கும், ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்கும் அந்த யோகர்ட்டு. அது பார்க்குறதுக்கு ஒரு இனிப்பு புளிப்பு கலந்துருக்கும். முதல்ல பெரிஸை தண்ணி விட்டு அடித்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நெருன்னு அந்த கசடெல்லாம் இருக்கும். அதனால் இப்போது அந்த க்ரீக் யோகர்ட்டை மிக்சியில் சேர்த்துட்டு அடித்து வடிகட்டின அந்த பெரி ஜூஸை உள்ளே சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு சுற்று எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடிங்க. இந்த ஊரில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லோரும் எடுத்துக்கக்கூடியது. எனக்கு பிடிக்காது, நான் வெறும் தயிர் எடுத்துப்பேன். இவருக்கு மட்டும் அந்த பெரிஸ் எல்லாம் போட்டு ஜூஸில் அடித்து கொடுத்துருவேன், ஸ்மூத்தி மாதிரி. ரொம்ப ஹெல்த்தி அண்டு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எனக்கு ஆப்பிள் வெட்டி எடுத்துக்கிட்டேங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு பெரிய டாஸ்க் இருக்குங்க, அயனிங் வேலை. எனக்கு பிடிக்காத விஷயங்க. ரொம்ப நாளாக ஸ்கிப் பண்ணி நிறைய சேர்ந்துருச்சு. என் வீட்டுக்காரரும் திட்டிகிட்டே இருக்கார், சீக்கிரம் முடியுமா, வெளியே போகிறதுக்கு அயன் பண்ணி போட்டால் தானே நல்லாயிருக்கும். ஸோ ட்ரெஸ்ஸே இல்லை, எல்லாம் அயன் பேக்கில் தான் இருக்குது அப்படின்ட்டார். சரின்னு இன்றைக்கி முதல் வேலை அதை முடிச்சிடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அயனிங்கை தாண்டி இன்றைக்கி வேறு எந்த வேலையும் இல்லை. நேற்றே வீட்டை பெருக்கி குப்பையெல்லாம் கொண்டு போய் போட்டு வந்துட்டேன். ஸோ வீட்டை நீட்டாக்கியாச்சு. இன்றைக்கி அயனிங் வேலை தான் ஒரு பெரிய டாஸ்க்கு. ஸோ எந்தும் நிறையா இருந்துச்சு. நீட்டாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் சட்னி தாங்க. எங்களுக்கு இந்த வாரம் தாங்க அந்த இது முடியுது. குலதெய்வம் கோவிலுக்கு காப்பு கட்டினது இந்த வாரத்தோடு முடியுதுங்க. இன்றைக்கி தான் கும்பாபிஷேகம் எங்கள் குலதெய்வம் கோவிலில். எங்கள் மாமா அத்தை எல்லாம் அவங்க கிளம்பி போயிட்டாங்க மதுரைக்கு. அவங்க போய் அங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிட்டுருக்காங்க. நாங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு பார்த்திங்கன்னா தோசை கூட சாம்பார் சட்னி வச்சுப்பேன். என் வீட்டுக்காருக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி சுட்டு கொடுத்துருவேன். அவருக்கு சாம்பாரும் சப்பாத்தின்னா ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ப்ளெயின் தோசை கிடையாதுங்க. தோசைக்கு கொஞ்சம் வெங்காயம் வச்சு வெங்காய தோசை சுட்டுக்கிறேன். ஸோ தட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாம்பாரோடு சாப்பிட. ஒன்று தோசை நடுவில் வெங்காயத்தை வச்சு சாப்பிட பிடிக்கும். இன்னொன்று தோசையை இந்த ஊத்தாப்பா மாதிரி சுட்டு அது மேலே வெங்காயத்தை தூவி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இது ஒரு டைப்பு. இது மேலே இட்லி பொடி தூவலாம், வேணும்னா கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுக்கலாம், கேரட் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்குங்க. ஸோ எங்கள் லஞ்ச் இன்றைக்கி சிம்பிள் தாங்க. இது தான். உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கோங்க.